அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே திமுக கொடிக்கம்பத்தை அகற்றும் போது திமுக நிர்வாகி மின்சாரம் பாய்ந்து பலியான சம்பவம் அரங்கேறியுள்ளது. மேலும் 4 பேர் காயமடைந்த இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர் நந்தகுமார் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். நந்தகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். ஊத்தங்கரையில திமுக கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டவங்கள 4 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் பலியாக இருக்கிறாரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மூன்றம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டது கேத்துநாயக்கம்பட்டி. இந்த பகுதியில் ராமமூர்த்தின்றவர் கிளை செயலாளராக பணியாற்றி வர்றாரு. இவர் கூட இன்னும் 4 பேர் சேர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவு அடுத்து கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வராங்க. திமுக கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த நேரத்தில் அவங்க கொடிக்கம்பத்தை அகற்றும் போது பக்கத்துல ஹெச்டி லைன் கரண்ட் உயர்மின் அழுத்த கரண்ட் கம்பி இருக்குது. இதை கொடிக்கம்பத்தை அகற்றும் போது எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ எடுக்காம அகற்ற முற்படுறாங்க. அப்ப அந்த கேத்துநாயக்கம்பட்டி பகுதியை சேர்ந்த கிளை செயலாளர் சம்பவ இடத்துல இறந்து போறாரு. ராமமூர்த்தின்றவர் சம்பவ இடத்துல இறந்து போறாரு. அவரு கூட இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆறுமுகம் வயது 56, பெருமாள் 46, அவர் கூட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூபாலன்றவர் 50 வயசு அவர் இருக்கிறாரு. சக்கரை அப்படிங்கிறவர் இருக்கிறார் 55 வயசுல. இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அந்த கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபடுறாங்க. அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கல, பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ள. மேல உயர்மின் கோபுரம் கம்பம் அமைஞ்சிருக்குது, ஹெச்டி லைனு. அந்த லைன் இருக்கிற போது எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையுமே இல்லாம இவங்க கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபடும் போது அந்த கொடிக்கம்பம் அந்த கரண்ட் கம்பி மேல சாஞ்சதுனால மின்சாரம் தாக்கி 5 பேர் தூக்கி வீசப்படுறாங்க. இதுல உடனடியாக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது ராமமூர்த்தின்றவர் மட்டும் உயிரிழந்துறாரு. மருத்துவர் பரிசோதனை செஞ்சு இறந்துட்டதா தகவல் தெரிவிக்கிறாங்க. அவரோட உடல் பிரேத பரிசோதனைக்கு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து அந்த மேற்கொண்டு 4 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. சிங்காரப்பேட்டை போலீசார் இது சம்பந்தம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தகுமார்.